Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் calorific value of food and fuels. The calorific value is defined as the amount of heat produced in the calorie. கலோரினால நமக்கு தெரியும், அதனோட யூனிட் நம்ம ஜூல்னு சொல்லலாம். ஓகேவா? The calorific value is defined as the amount of heat produced in the calorie. அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது கலோரியில் அப்படின்னு பார்க்க போகிறோம். When 1 gram of the substance is completely burned, 1 கிராம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை எடுத்து என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக எதில் ஆகுது, எந்த ஆக்சிஜனில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகுது. அப்படி பேர்ன் ஆனால் தான் அதுக்கு பேர் நான் சொல்லுவோம் கலோரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த எஸ்ஐ யூனிட்டோட கலோரியோட வேல்யூவோ ஜூலு கிலோகிராமு இன்வர்ஸ், இல்லை வேறு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னாக்கா கால் ஜி இன்வர்ஸ், அதாவது கலோரிஸ் கிராம் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் என்னது ஹீட் ஆஃப் கலோரிஸ். ஒரு 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸை எடுத்து கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகணும், ஆக்சிஜனில் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிறது தான் கலோரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஹீட் ஆஃப் சொல்யூஷன் அடுத்து பார்க்க போகிறேன். சொல்யூஷன் என்ன அர்த்தம், சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட், சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தால் தான் அது பேர் என்னது சொல்யூஷன். அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்து சால்வெண்ட்டில் நம்ம எடுத்து கரைக்கிறோம், அது கரையுது. ஓகேவா? சால்வெண்ட்டில் எடுத்து நம்ம டிசால்வ் பண்ணுறோம், கரைச்சிட்றோம். கரைச்சி அதை நம்ம ஹீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஹீட்டுக்கு பேர் தான் ஹீட் ஆஃப் சொல்யூஷன். Heat changes are usually absorbed when a substance is dissolved in a solvent. ஹீட் சேஞ்சஸை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் எப்போ, இந்த சப்ஸ்டன்ஸு இஸ் டிசால்வ்ட் இன் எ சால்வெண்ட், சால்வெண்ட்டில் கரையக்குள்ள. த ஹீட் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சேஞ்ச் இன் என்தால்பி. எப்போ சேஞ்ச் இன் என்தால்பி வின் 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் டிசால்வ்ட் இன் எ ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட். 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸு டிசால்வ் பண்ணுறோம், இதில் கரெக்டான குவான்டிட்டியில் நம்ம சால்வெண்ட்டை நம்ம கரைக்கிறோம். கரைக்கக்குள்ள எவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த ஹீட் ஆஃப் அந்த ஹீட்டுக்கு பேர் தான் அது ஹீட் ஆஃப் சொல்யூஷன் அட் ஏ கிவன் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. அதான் ஹீட் ஆஃப் சொல்யூஷன். அடுத்தது ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். என்னது நியூட்ரல் தான் கரையிறதுக்கு பேர் தான் நியூட்ரல். ஓகேவா? ரெண்டுமே என்னது ஈக்குவலாக கரையணும், அது பேர் தான் நியூட்ரல் சொல்லுவோம். அப்போ இந்த நியூட்ரலுக்கு பேர் என்ன நடத்தினாங்க, ஒரு சால்ட்டையும் ஒரு பேஸையும் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணக்குள்ள நமக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், லோயர்லேருந்து இந்த கிளாஸ் நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம். ஒரு சால்ட்டு ப்ளஸ்ஸு வாட்டர் கிடைக்கும் எப்போ ஆசிடையும் ஒரு பேஸையும் நம்ம ரியாக்ட் பண்ணக்குள்ள நமக்கு சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் நியூட்ரலைசேஷன். அப்போ நியூட்ரலைசேஷனுக்கு என்ன அர்த்தம்னாக்க, ஒரு ஹெச் ப்ளஸும் ஒரு OH மைனஸும் ஈக்குவலாக என்ன போனாக்க கரைஞ்சிரும். ஓகேவா? ஒரு ஹெச் ப்ளஸும் OH மைனஸும் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும், நியூட்ரல் அதாவது வாட்டராக மாறிடும். அப்படி வாட்டராக மாறுறதுக்கு பேர் தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஹெச் ப்ளஸ்ஸும் ஒரு OH மைனஸு ஆசிடு ஒரு பேஸ் ரெண்டுமே நியூட்ரலாக ஆகினாச்சா, அதாவது ரெண்டுமே கலகக்குள்ள வாட்டராக கன்வெர்ட் ஆனதான் அதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சேஞ்ச் இன் என்தால்பி வென் 1 gram ஆஃப் த ஈக்குவலண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி நியூட்ரலைஸ்டு பை 1 gram ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ் ஆர் வைஸ் வெர்சா இன் எ டைலூட் சொல்யூஷன். ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தினாக்கா, சேஞ்ச் இன் என்தால்பி. என்தால்பியில் என்ன அர்த்தம், நமக்கு ஹீட்டுன்னு தான் அர்த்தம். சேஞ்ச் இன் என்தால்பியானது டெல்டா ஹெச்னு அர்த்தம். வென் 1 gram ஆஃப் த ஈக்குவலண்ட் ஆஃப் அன் ஆசிட், 1 gram ஈக்குவலண்ட் ஆஃப் ஆசிடை எடுத்து என்ன பண்ணுற கம்ப்ளீட்டாக நியூட்ரல் பண்ணுறோம். எது கூட, 1 gram பேஸ் கூட. 1 gram ஆஃப் ஆசிடை எடுத்து 1 gram பேஸ் கூட கம்ப்ளீட்டாக நியூட்ரல், அதாவது கம்ப்ளீட்டாக டைலூட் பண்ண அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டைலூட் சொல்யூஷன். அதுக்கு பேர் தான் நியூட்ரலைசேஷன். அப்போ HCl ஆக்வஸ் மீடியம் ப்ளஸ் NaOH இன்டர்மீடியத்தில் இருக்க ஆக்வஸ் ஸ்டேட், அதாவது ஃபேஸ் என்ன ஃபேஸில் இருக்குனாக்கா ஆக்வஸ் ஃபேஸ், ரெண்டுமே என்ன ஆகுதுனாக்கா சோடியம் குளோரைடு ஆக்வஸாக கிடைக்கும் ப்ளஸ் வாட்டர் லிக்விட் ஸ்டேட்டில் நமக்கு கிடைக்கும். அப்போ டெல்டா ஹெச் நமக்கு எவ்வளோ இருக்கும், அதாவது சேஞ்ச் இன் என்தால்பி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா -57.32 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ -57.32 கிலோஜூல் அப்படின்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம், மைனஸ்னாலே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான் அர்த்தம். ஓகேவா? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். H ப்ளஸ் OH மைனஸ் ஆக்வா சொல்யூஷன் கிவ்ஸ் வாட்டர். H ப்ளஸ்னது ஆக்வாஸ் தான், OHம் ஆக்வாஸ் தான். அது ரெண்டுத்தையும் நியூட்ரல் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம், வாட்டர் கிடைக்கும், லிக்விட் ஸ்டேட்டு. அதுவும் என்ன சொல்லுவாங்க, -57. அப்போ எப்போதுமே ஒரு ஆசிடை எடுத்து பேஸில் நம்ம எடுத்து கரைக்கக்குள்ள நமக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தோம்னாக்கா -57.32 கிலோஜூல் தான் நமக்கு வரும். ஓகேவா? இது எல்லாம் ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனாலே இதான் உனக்கு கான்ஸ்டன்டான வேல்யூ. ஓகேவா? அடுத்தது த ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன்
of a strong acid and a strong base is around. Strong acid strong base around போட்டாலும் எவ்வளோ வருது நமக்கு -57.32 kilojoule 32 kilojoule respective of the nature of acid and base used, which is evident from the below equations, below mentioned examples. அங்கே இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். HCl கூட aqueous KOH அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. HCl கூட HCl இருக்க ஆசிடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்றது ஒரு பேஸு, ரெண்டத்தை நியூட்ரல் பண்ணனா பண்ண நமக்கு சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அதான் KCl. பொட்டாசியம் குளோரைடு நமக்கு சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் லிக்விட் ஸ்டேட். ஓகேவா? இது வேல்யூவில் -57 தான். அது மாதிரி ஒரு நைட்ரிக் ஆசிட் கூட அதே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போடுறாங்க. அது போட்டால் என்ன பண்ணுவோம்? பொட்டாசியம் நைட்ரேட் நமக்கு கிடைக்கும். பொட்டாசியம் நைட்ரேட்டு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அதனோட வேல்யூன்னு அது -57.32 தான். அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிடு ப்ளஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டாலும் அது பொட்டாசியம் சல்ஃபேட்டாகவும் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அதோட வேல்யூவும் -57.32 kilojoule தான். ஓகேவா? இதனோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, த ரீசன் ஆஃப் திஸ் கேன் பி எக்ஸ்பிளைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் Arrhenius theory. Arrhenius theory என்னது? Arrhenius theory of acid and base, which state that the strong acid and strong base completely ionize in the aqueous solution. அப்போ Arrhenius theory கான்செப்ட் பேஸ் பிரகாரம் என்ன சொல்ல வராங்கனாக்கா, ஒரு ஆசிடையும் ஒரு ஸ்ட்ராங் ஆசிடையும் ஒரு ஸ்ட்ராங் பேஸையும் நம்ம ரியாக்ட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு aqueous solution கிடைக்கும். அது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா H+ ஆகும் OH- ஆகும் நமக்கு கிடைக்கும். அந்த H+ OH- இது என்ன பண்ணோம்? இது ஆசிடு, இது பேஸு. அப்போ ரெண்டுமே பண்ணக்குள்ள என்ன பண்ணோம்? அயனைசேஷன் ஆகி நமக்கு வாட்டர் கிடைக்கும். அதுதான் அயன்ஸ் ரெஸ்பெக்ட்லி டு ப்ரொடியூஸ் H+ and OH- அயான் ரெஸ்பெக்ட்லி. நீ ஆட் பண்ணக்குள்ளேயும் அதான் இருக்கும், பிரிக்கக்குள்ளேயும் அப்படி தான் பிரியும். ஓகேவா? therefore in all the above mentioned reaction the neutralization can be expressed as the follows: H+ and OH- gives water. எவ்வளோ வேல்யூ? -57.32 kilojoule. அடுத்தது molar heat of fusion. The molar heat of fusion என்னென்ன அர்த்தம்? The molar heat of fusion is defined as the change in enthalpy. Change in enthalpy நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Change in enthalpy நல்லா என்ன அர்த்தம்? delta H. ஓகேவா? delta H. Change in enthalpy when 1 mole of a solid substance is converted into the liquid state into melting point. இங்கே பாருங்கள், இப்போ சாலிட் ஸ்டேட் வாட்டர் என்ன ஸ்டேட் இருக்குது? சாலிட் ஸ்டேட். இப்போ சாலிட் ஸ்டேட்டில் வாட்டர் என்ன அர்த்தம்? ஐஸ்ன்னு அர்த்தம். H2O என்ன ஸ்டேட்டில் இருக்குது? சாலிட் ஸ்டேட். ஐஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? 273 கெல்வினில் நம்ம ஹீட் பண்ணக்குள்ள அந்த சாலிட் என்னவா மாறுது? நமக்கு லிக்யூடாக மாறுது. அதான் H2O. அதாவது ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? The change in enthalpy when 1 mole of the solid substance is converted into the liquid state. அப்போ சாலிட்லேருந்து என்னவா மாறுது? லிக்யூடாக மாறுது. மெல்ட்டிங் பாயிண்டில் வருது. அப்போ அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் எவ்வளோ வருது? ப்ளஸில் வருது. அப்போ ப்ளஸ் வந்து என்ன அர்த்தம்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ டெல்டா H என்தால்பி எவ்வளோ இருக்குது? ப்ளஸில் இருக்குது. 5.98 kilojoule அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். வேப்பர்னு அர்த்தம் எவாப்ரேட் ஆகிறது. ஓகேவா? எவாப்ரேஷன் எது நடக்குது? ஓகேவா? இந்த மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இஸ் டிஃபைன்ட் as change in enthalpy when 1 mole of the liquid is converted into the vapor. அப்போ லிக்விட் என்னவா மாறுது? வேப்பராக மாறுது. H2O என்ன ஸ்டேட்டில் இருக்குது? லிக்விட் ஸ்டேட்டு. அது என்ன ஸ்டேட்டு மாறுது? வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்போ டெல்டா H வேப்பரைசேஷன் எவ்வளோ இருக்குது? அதுவும் ப்ளஸில் இருக்குது. அப்போ ஃபியூஷனும் ப்ளஸ் தான் வருது, வேப்பரைசேஷனும் எதில் வருது? ப்ளஸில் தான் வருது. ஓகேவா? ரெண்டுமே அப்போ என்ன ரியாக்ஷனு? எண்டோதெர்மிக்கு ரியாக்ஷன். அடுத்தது ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் நமக்கு என்ன அர்த்தம்? சாலிட் ஸ்டேட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணணும்? லிக்விட் போகாமல் வேப்பருக்கு போகும். அப்படி போனால் தான் அதுக்கு பேர் என்னது? சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் அர்த்தம் சாலிட் ஸ்டேட்டு, ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது மெல்ட் ஆகாமல் என்னவா வருதுனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகுது. எப்போதுமே ஒரு சாலிட் எடுத்து நம்ம மெல்ட் பண்ணாக்க லிக்விடாக மாறும். அந்த லிக்விடு தான் நமக்கு வேப்பராக போகும். ஆனால் இந்த இடத்துல லிக்விட் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணும்? வேப்பராக மாறும். அதுக்கு தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. கேம்பர், அதாவது கற்பூரத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? எரிக்கிறோம் அப்படின்னாக்கா கற்பூரம் என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அது எப்போதுமே சாலிட் ஸ்டேட்டை ஒரு உருகுக்குள்ளே என்ன மாறும்? லிக்விடாக தான் மாறணும். ஆனால் அந்த கற்பூரம் எரியக்குள்ளே பார்த்துருக்கீங்களா? லிக்விடாக உருகாமல் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணணும்? அது வேப்பராக மாறிடும். ஓகேவா? அதுதான் சொல்லுவாங்க. அப்போ சாலிட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வேப்பர் ஆகிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த கற்பூரம் மட்டும்தான். ஓகேவா? அதுதான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அயோடின் சாலிட் ஸ்டேட்லேருந்து என்னவா மாறுது? ஸ்ட்ரெயிட்டாக வேப்பரைசேஷன் ஆகுது. அப்போ வேப்பரைசேஷன் ஆகக்குள்ளே அது என்னுடைய சார்ஜ் எவ்வளோ இருக்குது? வேல்யூஸு ப்ளஸில் வருது. +62.42 kilojoule. அப்போ இதுவும் அது
endothermic reactions தான். அப்போ sublimation is a process when a solid changes directly into the vapor state without changing the liquid. அப்போ லிக்விடே ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக சாலிட்லேருந்து வேப்பராக மாறிடுது. அப்போ molar heat of sublimation is defined as the change in enthalpy when 1 mole of the solid is directly converted into the vapor state of the sublimation of temperature. For example, the heat of sublimation of iodine is represented as iodine represent பண்ணுறாங்க. Another example of sublimation of camphor is solid CO2 வச்சு நம்ம பண்ணுறாங்க. Two gases atmospheric pressure at a very low temperature. Heat of transition என்ன அர்த்தம்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஒன்றுலேருந்து என்ன பண்ணோம் இன்னும் ஒன்றா மாறுது, அதுதான் ட்ரான்ஸ்ஃபர். The heat of transition is defined as the change in enthalpy when 1 mole of the element change from 1 mole of the allotropy. இப்போ இங்கே கார்பன் என்ன ஸ்டேட்டில் இருக்குது? டைமண்டில் இருக்குது. அப்போ டைமண்ட் என்னவா மாறுது? கிராஃபைடாக மாறுது. ஓகேவா? டைமண்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்குது? டைமண்ட்லேருந்து என்ன வரும்? கிராஃபைடாக மாறுது. இந்த அதே கார்பன் தான், இதுவும் கார்பன் தான். ஆனால் இந்த கார்பன் டைமண்டாக இருக்கக்குள்ள அது என்ன மாறுது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கிராஃபைடாக மாறுது. அது இன்னொன்னா மாறுது, அதான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே அது ஆனால் சேம் தான். இதுவும் கார்பன் தான், அதுவும் கார்பன் தான். ஆனால் இங்கே என்னது சேஞ்சஸ் மட்டும் டைமண்ட்டு, இது கிராஃபைடு. அதான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், த டிரான்சிஷன் ஆஃப் த டைமண்ட் இன்டு கிராஃபைடு மே பி ரெப்ரசன்ட் ஆஸ் கார்பன் டைமண்ட்டு, கார்பன் கிராஃபைடு. டெல்டா ஹெச் ட்ரான்ஸ், அதாவது டிரான்சிஷன் அப்படின்னு அர்த்தம். இதோட வேல்யூவில் ப்ளஸில் வருது. ஓகேவா? இந்த ஹீட் ஆஃப் இதுவும் எவ்வளோனாக்கா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ எது மட்டும்தான் இது கலோரிஸ் வேல்யூஸ் மட்டும்தான் என்ன பண்ணுறதுங்க நெகட்டிவில் வருது. நல்லா பார்த்துங்க, யாராருக்கு வருது பார்த்துங்க. கலோரிஸு இல்லைப்பா, நியூட்ரலைசேஷனுக்கு வேல்யூஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஆகுது. நியூட்ரலைசேஷனும் எக்ஸோதெர்மிக்கு, அது மட்டும் தான் எக்ஸோதெர்மிக்கு. மீதிக்கு பாரு, ஃபிஷனும் பாசிட்டிவ், சப்ளிமேஷனும் பாசிட்டிவ், டிரான்சிஷனும் எதில் வருது? டிரான்சிஷனும் பாசிட்டிவில் தான் வருது. ஓகேவா? டிரான்சிஷன் எதில் வருதுனாக்கா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸாக வருது. ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனும் எதில் வருது? நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். ஓகேவா? அடுத்தது டிரான்சிஷன் நமக்கு எதில் வருதுன்னு பார்த்தோன்னாக்கா அதுவும் பாசிட்டிவ் வேல்யூ தான். சிமிலர் இந்த அலோட்ரோபி டிரான்சிஷன் இஸ் சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் கேன் பி ரெப்ரசன்ட் ஆஸ் ஃபாலோஸ். சல்ஃபர் மோனோக்ளினிக், அது என்ன பண்ணும்? ரோம்போ கிளினிக்காக நமக்கு மாறும். மோனோனாக்கா ஒன்று என்னவா மாறுதுங்க? ரொம்பனா அதிகமாக அப்படின்னு மாறுது. அப்போ அதே தான் டிரான்சிஷன் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிறாங்க. என்ன எக்ஸாம்பிள்? டெல்டா ஹெச் டிரான்ஸுக்கு எவ்வளோ வருது? மைனஸில் வருது. ஓகேப்பா? டிரான்சிஷன் இந்த இடத்துல சல்ஃபருக்கு எவ்வளோ வருதுனாக்கா மைனஸில் வருது. அதாவது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக நமக்கு வருது. ஹென்ஸ் டெல்டா ஹெச் டிரான்ஸ் ஈக்குவல் டு -0.067 கிலோ ஜூல். பாஸ்பரஸ் அது மாதிரி ஒயிட் பாஸ்பரஸ் என்னவா மாறுதுனாக்கா நமக்கு ரெட் பாஸ்பரஸாக மாறுது. ஒயிட் பாஸ்பரஸ் என்ன பண்ணாங்க? ரெட் பாஸ்பரஸ். அதுவும் ட்ரான்ஸ் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ வருதுனாக்கா மைனஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இதெல்லாமே அப்போ ஹீட் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தோன்னாக்கா ஹீட் சப்ஸ்டன்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னாக்கா மைனஸில் வருது. ஓகேவா? அப்போ மைனஸ் ட்ரான்ஸ் -4.301 கிலோ ஜூல். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தோன்னாக்கா இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த பேசிஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க? கெஸ்லாவே கண்டுபிடிச்சாங்க. அப்போ கெஸ்லாவுடைய ஈக்குவேஷன்ஸை யார் பேஸ் பண்ணியிருக்கனாக்கா இந்த சப்ளிமேஷனு, டிரான்சிஷனு, வேப்பரைசேஷனு, நியூட்ரலைசேஷனு, ஃபியூஷன் ரியாக்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த கெஸ்லாவே நமக்கு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த கெஸ்லா வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க? ஒரு டயரை ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போக முடியும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் இந்த டிரான்சிஷனு, கெஸ்லா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? கெஸ்லா பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. கலோரிஸுக்கு யூனிட்டை இது. சொல்யூஷனால் நமக்கு என்ன தெரியும்? என்ன சொல்கிறாங்க? சொல்யூஷனில் ஒரு சப்ஸ்டன்ஸு எடுத்து நம்ம சால்வெண்ட்டில் கரைக்கிறோம். சால்வெண்ட்டில் கரைச்சாக்க அது சொல்யூஷனாக மாறும். அந்த சொல்யூஷனை ஹீட் பண்ணுறோம். அந்த ஹீட்டுக்கு பார்த்தா ஹீட் ஆஃப் சொல்யூஷன். ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷனால என்ன அர்த்தம்னாக்க, நியூட்ரலைசேஷனுக்கு என்ன அர்த்தம்னாக்க ஒரு ஆசிடையும் ஒரு பேஸையும் நம்ம எடுத்து நியூட்ரல் பண்ணக்குள்ள நமக்கு என்னவா மாறும்? சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அது எதை பேஸ் பண்ணியிருக்குனாக்கா அர்கனைசரி கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்குது. அர்கனைசரி கான்செப்டை என்னன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் எடுத்து நம்ம நியூட்ரல் பண்ணோம்னாக்கா ஒரு H+OH- நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நியூட்ரலைசேஷனுடைய வேல்யூஸ். அடுத்து மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ரியாக்ஷன் அர்த்தம் சாலிட் ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் என்ன மாறும்? லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். சாலிட்லேருந்து என்ன மாறுது? லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. அதே மாதிரி ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்றது என்னன்னாக்கா லிக்விட் ஸ்டேட்லேருந்து என்ன மாறும்? வேப்பரைசேஷன் மாறும்.
லிக்விடில் என்ன மாறும், வேப்பராக மாறும். அப்படி போனால் அது பேர் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். சப்ளிமேஷனுக்கு என்ன அர்த்தம், சாலிட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன மாறுது, வேப்பராக மாறும். சாலிட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு போனால் அது பேர் சப்ளிமேஷன். ஓகேவா. ட்ரான்ஸ்லேஷன் என்ன அர்த்தம்னாக்கா அதே தான், சேம் காம்பவுண்ட் தான், ஆனால் என்ன பண்ணும், அதாவது மாறும். அதாவது என்ன மாறினா ஒரு அந்த ஸ்டேட்டில் அதே ஸ்டேட் கார்பன், அது அந்த எலமெண்ட் என்னவோ அதே எலமெண்ட் தான், பட் ஆனால் என்ன பண்ணும், அதனுடைய இது மட்டும் என்ன பண்ணும், குவான்டிட்டி மட்டும் என்ன பண்ணும், அது சேஞ்சஸ் ஆகும். அதாவது டயமண்ட் டு கிராஃபைட். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணால் கெஸ்லா பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.